பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறார், உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு என்ன சொல்றார் தெரியுமா? எரேமியா 1:8 நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரோ ஒருத்தருக்கு நீங்க பயப்படுறீங்கல்ல, அவங்களால எனக்கு ஆபத்து, அவங்களால என் வேலைக்கு ஆபத்து, அவங்களால என் பிரச்சனைக்கு ஆபத்து, அவங்களால என் குடும்பத்துக்கு ஆபத்து, அவங்களால என் ஊழியத்துக்கு ஆபத்து, யாரோ ஒருவரால் உங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லி அதை நினைத்து கலங்குறீங்கல்ல, அன்று சொல்ல பயப்படாத, நீ அவங்களை குறித்து கலங்காத, உன்னை காக்கும்படிக்க நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அவர் கூட இருக்கும்போது யார் உங்களை தொட முடியும்? பயப்படாதங்க. ஒரு ஊழியக்காரர் சுவிசேஷத்தை அறிவித்ததற்காக இந்த பொது உடைமை நாடுகள் அந்த காலத்தில் பரவிக்கொண்டே வந்த காலத்தில் அந்த இராணுவத்தினர் கிறிஸ்தவ ஊழியர்களை வேட்டையாடி கொண்டிருந்தாங்க. கிறிஸ்தவர்களெல்லாம் ஜெயிலில் அடைத்து கொண்டிருந்தாங்க. இயேசுவை அறிவித்ததற்காக ஒரு ஊழியக்காரரை துரைத்து கொண்டு வந்தாங்க. அவர் ஒரு காட்டு வழியாக ஓடி தப்பிப்பதற்கு ஜெபித்து கொண்டு, ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, இந்த பொல்லாத மனிதர்கள் கையிலேருந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஓடிக்கொண்டிருந்தார். இதுக்கு மேலே ஓட முடியாது, சரீரம் களைத்து விட்டது, என்ன பண்ணுறது? பின்னால் துரைத்து கொண்டே வர்றாங்க. பக்கத்தில் சின்ன குகை இருந்தது. அவர் சொன்னார், இந்த ஊழியக்காரர், இதுக்கு மேலே என்னால் ஓட முடியல ஆண்டவரே, இந்த குகைக்குள்ளே போய் உட்காந்துடுறேன், என்ன நீங்கள் காப்பாற்றுங்கன்னு சொல்லி உள்ளே போய் உட்காந்துட்டார். உட்கார்ந்த உடனே தேவன் ஒரு அற்புதம் செய்தார் பாருங்க. ஒரு சிலந்திக்கு கட்டளையிட்டார். டக்குன்னு சில நிமிட நேரத்துக்குள்ள சிலந்தி பூச்சி அப்படியே அந்த குகையை மூடும்படி ஒரு கூடு கட்டி முடித்து விட்டார். இந்த போர் வீரர்கள், அந்த இராணுவத்தினர் வந்தார்கள் துரைத்து கொண்டே. இங்கே தான் அந்த ஆள் வந்தான்னு தேடி தேடி பார்த்தாங்க. இல்லை, இந்த குகைக்குள்ளே போயிருக்கணும்னு உள்ள நுழைய போன போது ஒருத்தர் கவனித்த சிலந்தி கூடு கட்டி அந்த வாசலை அடைத்து இருக்கிறது. இதுக்குள்ளே போயிருக்கவே முடியாது, அவன் உள்ளே போன இந்த சிலந்தி கூடு இருக்க முடியாது. ஆமாம், அப்போ இதுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி போய்விட்டார்கள். ஒரு சிலந்தியை வைத்து சில நிமிட நேரத்தில் ஒரு கூட்டை கட்டி அந்த ஊழியக்காரரை தேவன் பாதுகாத்தார். உங்களை பாதுகாக்க என்ன செய்யணும்னு ஆண்டவருக்கு தெரியும். யாரை கொண்டு பாதுகாக்கன்னு அவருக்கு தெரியும். எப்படி பாதுகாக்கன்னு அவருக்கு தெரியும். அதனால வேலையில், பிஸ்னஸில், உங்களுடைய வாழ்க்கையில், இருக்கிற இடத்துல, ஊழி செய்கிற இடத்துல எந்த ஆபத்து குறித்தும் பயப்படாதருங்க. கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நீர் என்னை பாதுகாத்து கொள்ளுகிற தேவன், நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லுங்க. விசுவாசத்தோடு சொல்றீங்களா? ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன், எந்த மனிதனுக்கும் பயப்பட மாட்டேன், என்னை பாதுகாக்க நீர் என்னோடு கூட இருக்கிறீர், எல்லா சூழ்நிலைகளை மாற்றுவீர், நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.